நீங்க அந்த கணக்கு தப்பா பண்றீங்க கிங். என்ன கிங் உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா அப்படி நம்ம இக்ரிஸ் சொல்லுவோம் பாருங்க. நம்ம இங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருப்பான். ஹோம்வொர்க்கு எல்லாம் நம்ம இக்ரிஸ் ஹெல்ப் பண்றா பாருங்க. நம்ம இக்ரிஸ் பயங்கரமா சண்டை தான் போடுவான்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போலயே. புக்கெல்லாம் படிக்கிறான் ஐயா. நம்ம ஹீரோவோ ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டே யோசிப்பான் பாருங்க. என்னது இது, இந்த ஃபீலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சாப்பிட்டே இருப்பான் பாருங்க. அப்படியே அடுத்த சீன்ல அந்த ரூலர்ஸோட ஆள் வந்து பேசுவான் பாருங்க நம்ம ஹீரோட்ட. சேட மோனார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவானா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, டேய் உங்க வேலை தானா, அந்த ரூலர் சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படி நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. இல்ல அது எங்க வேலை இல்ல, அவனுங்க இந்த உலகத்தை சேர்ந்தவனுங்க இல்ல, அவனுங்க வேற உலகத்தை சேர்ந்தவனுங்க அப்படி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பான், அப்படியா அப்படின்னா அவனுங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, அவனுங்க எப்படிப்பட்ட ஆள்கள்னா கல் அதிகமா இருக்க உலகத்தெல்லாம் தேடி போய் அதை தின்னு அதுல இருந்து சக்தி எடுத்துப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவனுங்களை நாங்க டைட்டன் சொல்லுவோம். இந்த கல்லாம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா இந்த பூமியில, அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. ஓ அப்படின்னா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமா சார் நான் காஃபி குடிச்சிட்டே இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்பான், அந்த கப் ஆஃப் ஃப்ரீ இன்கார்னேஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே, அவனுங்கள வந்ததே இல்லையே இங்கே அப்படி நம்ம ஹீரோ கேட்க, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவனுங்க அந்த கல்ல மட்டும் திங்க வர மாட்டாங்க சார், அதோட அதிக பவர் எங்க இருக்கோ அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு வருவானுங்க. அவனுங்க இதுக்கு முன்னாடி ரூலர்ஸையும் மோனார்க்ஸையும் இருக்கிற இடத்துக்கு தான் தேடி வருவானுங்க. ஆனா இப்ப மோனார்க்ஸ் யாருமே இல்லாதனால அதிக பவர் உங்ககிட்ட தான் சார் இருக்கு, அதனாலதான் இந்த பூமியில இருக்க கல்லையும் உங்க பவரையும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, சார் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல், நான் ஏற்கனவே இதை பத்தி ரூலர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பி வரதுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க அவங்க வந்தவன போய் சண்டை போடுங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சாச்சா அவங்க வரதுக்குள்ள எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும், அதை பார்த்துட்டு நானும் சும்மா நின்றுட்டு இருக்க முடியாது, நானும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கை பாத்திர வேண்டிதான், அதை என்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சும்மா மாசா சொல்லுவார் பாருங்க. அடுத்த சீன்ல அந்த இடத்த ஃபுல்லாவே லாக் பண்ணி வச்சிருவாங்க. லாக் பண்ணிட்டு அங்க அமெரிக்கா ஆர்மிலாம் வந்து நிக்கும். அங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவான் பாருங்க, என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க, இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, இது ரொம்ப ஆபத்தா கூட இருக்கலாம், நான் என்னன்னு பாத்துட்டே இருக்கேன், கண்டுபிடிக்க முடியாதான் ட்ரை பண்றேங்க அப்படி அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவானா. அங்க இருக்க அந்த மிலிட்டரி ஆபீசரோ, கவலைப்படாதீங்க இங்க என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்குவோம், எங்களை மீறி இங்க ஒரு துரும்பு கூட அசையாது அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவ்வளவு பெரிய டேங்க் ஜீப்பு எல்லாமே அப்படியே அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க மேல நின்னுட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் கொண்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல மாசா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, என்னால உணர முடியுது எதிரிங்க எல்லாம் இந்த பூமிக்கு வர ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டேகர் எல்லாத்தையுமே அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே எடுப்பான் பாருங்க. செம மாசா இருக்கும். அப்படி எடுத்துட்டே நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, அந்த எதிரிங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, அவங்களை எதிர்க்க இங்க நான் இருக்கேன், ஷேடோ மோனார்க், அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹண்டர், அவங்க என்ன தாண்டி தான் இங்க எல்லாமே பண்ணியாகணும், அவங்களால என்ன தாண்டி இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேகர் புடிச்சிட்டு மாசா நிப்பான் பாருங்க. சும்மா தீயா இருக்கும் இந்த பிரேமே. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.